Dear student, today topic பார்த்தீங்கன்னா significance of human resource management. Significance human resource management. அதாவது மனிதவள மேலாண்மையுடைய முக்கியமான அம்சம், அதனுடைய ரோல்ஸ் என்ன, அதனுடைய இம்பார்ட்டன்ட் என்ன, அது எதன் மூலயமா ஹியூமன் ரிசோர்ஸ் எப்படி பில்டு பண்ணுது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு சப்ஜெக்ட் எதுன்னா இதுவாக கூட இருக்கலாம். ஏன்னா மனித வள மேலாண்மையை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். மனிதன் இல்லாமல் ஒரு மேலாண்மை செயல்படுமா அப்படின்னா ஒரு கொஷின் மார்க் தான். அப்போ மனித வளம் அப்படி இல்லைன்னா இயற்கை வளம்லாம் இருக்கும், இயற்கை வளம் இருக்கும், மற்ற எல்லா வளங்களும் இருக்கும். ஆனால் மனித வளம் அப்படின்னு ஒன்று இல்லைன்னா இந்த அளவுக்கு டெவலப் பண்ண முடியாது எதுவுமே. அப்போ மனித வளத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். த ஸ்ட்ராட்டஜிக் ரோல் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அக்வயரிங், ட்ரைனிங், அப்ரைசிங் அண்ட் காம்பன்சேட்டிங் எம்ப்ளாயீஸ் அண்ட் அட்டெண்டிங் டு தேர் லேபர் ரிலேஷன், ஹெல்த், சேஃப்டி அண்டு ஃபேர்னஸ் கன்சர்ன்ஸ். அதாவது மனித வள மேலாண்மையுடைய பங்கு யுத்தி என்பது செய்தல், அதாவது பெறுதல் செய்தல் நிலை, அதாவது ப்ராசஸ் ஆஃப் அக்வயரிங் பெறுதல் செயல்நிலை, அதாவது செயல்நிலை. அடுத்ததான் ட்ரைனிங் என்ன, பயிற்சி செய்வாங்க. ஒவ்வொரு வேலையும் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி இருக்கும். அடுத்ததான் என்ன பண்ணுவாங்க, அப்ரைசிங் பண்ணுவாங்க. அப்ரைசிங்னா மதிப்பீடு செய்தல். இவன் எப்படி வேலை செய்கிறான், என்ன மாதிரி வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, மதிப்பீடு செய்வாங்க. மதிப்பீடு செய்த பிறகு த காம்பன்சேட்டிங் எம்ப்ளாயீஸ், அதாவது பணியாளர்களை ஈடு செய்தல். சரி, இவன் என்ன பண்ணிட்டான், ஒரு மனித வளத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒருத்தர் வேலைக்கு வச்சாச்சு, அவனுக்கு பயிற்சி கொடுத்தாச்சு. பயிற்சி கொடுத்த உடனே அவனுடைய வேலை திறமை எப்படி இருக்குது அதை நம்ம மதிப்பீடு செய்தாச்சு. அடுத்துதான் அவனுக்கு எந்த மாதிரி பணியை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணணும்னா தீர்மானிக்கும். அந்த தீர்மானிக்கின்ற நிலையை தான் பணியாளர்களை ஈடு செய்தல். அடுத்ததான் என்ன பண்ணுவாங்க, அட்டெண்டிங் டு தேர் லேபர் ரிலேஷன், அதாவது தொழிலாளர் உறவு எப்படி இருக்கு, தொழிலாளர்களுடைய உறவு எப்படி இருக்கு, அவனுடைய மனநிலைமை எப்படி இருக்கு, அவன் இந்த வேலையை செய்தால் நல்லா வேலை செய்வானா, இல்லை வேற ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அவனுக்கு ஏற்ற மாதிரி விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, மேனேஜ்மெண்ட் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சென்னையில் ஒர்க் பண்ணியிருக்கும்போது நான் அக்கௌண்டன்சி பார்த்துருக்கும்போது எனக்கு வித்தின் 1 வீக்லேயே என்ன பண்ணேன், அதனுடைய பேங்கிங் செக்டார்ஸ், பேங்கிங் ஒர்க்கு, அடுத்தது சின்ன அந்த டேலி ஒர்க்கு, இது ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சிறப்பாக செஞ்சதுனால என்னை அசிஸ்டண்ட் அக்கௌண்டண்டாக நியமிச்சிட்டாங்க. ஜஸ்ட்டு 1 வீக் தான் ட்ரைனிங். அது 1 வீக்கில் என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 வீக்கில் என்ன பண்ணாங்க, அசிஸ்டண்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, என்னை ப்ரொமோட் பண்ணாங்க. அப்போது அந்த 1 வீக்கில் அதை நான் அனலைஸ் பண்ணிக்கினேன். எப்படின்னா, ஒரு மேனேஜ்மெண்ட் இப்படி தான் இருக்குது, அப்போ மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நடந்துக்கணும் அப்படின்னு என்னுடைய தாட் இருந்தது. மற்றவுடைய ஒர்க்கர்ஸுடைய தாட்ஸ் எப்படி இருக்கோ, இல்லை ஸ்டாஃப்ஸுடைய தாட் எப்படி இருக்குன்னு தெரியாது. இருந்தாலும் என்னுடைய தாட் என்னென்னா, ஓகே நல்லா வேலை இருக்குது, நல்லா செய்யலாம் அப்படின்ற ஒரு தாட் இருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, என்னை அசிஸ்டண்ட் அசிஸ்டண்ட் அக்கௌண்டண்டாக நியமிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் மேனேஜ்மெண்ட் என்னென்னா, எல்லா டிசிஷன்ஸும் அவங்க கரெக்டாக உற்று நோக்கினே இருப்பாங்க, அனலைஸ் பண்ணினே இருப்பாங்க, எப்போவுமே அனலைஸ் பண்ணுவாங்க. அதுதான் மேனேஜ்மெண்ட்னு ஒரு மிகப்பெரிய ஒரு லெவலில் இருக்குது. மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா எந்த ஒர்க்கும் செயல்பட முடியாது. ஓகேங்களா? அது இல்லாமல் லேபருடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய உடல் நலம், ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு முக்கியம். என்னது, ஒரு மேனேஜ்மெண்ட்டில் சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு முக்கியமே. அதனால தான் பண்ணுவாங்கன்னா
இஎஸ்ஐன்னு ஒன்று இருக்குது, ஒரு ஃபார்ம் இஎஸ்ஐ. ஓகேங்களா? அந்த இஎஸ்ஐ மூலயமா என்ன பண்ணுவாங்க, ஹெல்த் வந்து எம்ப்ளாயருடைய சேஃப்டி இன்சூரன்ஸ், அது பேர் இஎஸ்ஐ. அப்போது அந்த சேஃப்டி தான் முக்கியம். ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து சம்மந்தமான எல்லாரையுமே வந்து கவனிப்பாங்க. அந்த கம்பெனி வந்து அந்த மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவோம், எல்லாரையும் கவனிப்பாங்க. அதுக்கு தான் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டுடைய முக்கியத்துவமாக நம்ம பார்க்குறோம். இதை மட்டும் இல்லாமல் இது மனித வளத்தை வந்து எப்படியெல்லாம் வந்து ஒருநிலைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க, 10 பாயிண்ட்டு. அதை நீங்கள் பாருங்களா. இதுதான் இந்த பிக்சரில் இருக்குது பாருங்க. சிக்னிஃபிகண்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் இது ரொம்ப முக்கியமானது. 5 மார்க்கில் கேட்பாங்க. இதை நல்லா நோட் பண்ணிச்சிங்க, இதை படிங்க, தெரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்ம வந்து ஏதோ படிக்கிறோன்றதுக்காக நீங்கள் படிக்காதீங்க. இதில் இருக்கிற கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நம்ம யூஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சு படிங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேன் பவர் நீட்ஸ். மேன் பவர் நீட்னா என்ன? அதாவது மனித சக்தி தேவைகள் அப்படின்னு சொல்லலாங்க. மனித சக்தி தேவைன்னா ஒரு நிறுவனத்தில் பல துறைகள் இருக்குது. அந்த துறைகளில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு துறையை நம்ம தேர்ந்தெடுக்கணும்னா, இல்லை நம்ம ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், முதலீடு பண்ணணும். நிறைய செலவுகள் இருக்கும். அந்த செலவுகள்லாம் மேற்கொண்டு அது மட்டும் இல்லாமல் எண்ணிக்கையிலான ஒரு துல்லியமான நபர்களை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு கம்பெனியில் வேலைக்கு வைக்கணும். ஓகேங்களா? அப்போது மனித சக்தி அங்கே என்ன பண்ணுது, தேவையாக இருக்குது. நான் 2 பேர் செய்கிறேன், 2 பேர் செய்கிறது நான் ஒருத்தனே செய்கிறேன்னா முடியாது. மேன் பவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சரி, சின்ன வேலையை நீங்கள் செஞ்சுருவீங்க, பெரிய வேலை என்ன ஆகுன்னா செய்ய முடியாது. அப்போது மேன் பவர் வந்து அதிகரிக்கும். அப்போது மேன் பவருடைய நீட்ஸ் என்னென்னா அதிகம் தேவை தான். ஓகேங்களா? அப்போ மேன் பவருடைய நீட்ஸ் வந்து மேலாண்மையில் தேவை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சேஞ்ச். என்ன சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா, மாற்றங்களை கொண்டு வர்றதுன்னா எப்படின்னா, ஒரு நிறுவனம் இருக்குன்னா வச்சுங்களேன், அந்த நிறுவனத்தில் ஏதாவது ஒரு நபரை வந்து திடீர்னு ஏதோ சம்திங் ஆக்சிடெண்ட்டோ இல்லை வேறு ஏதாவது நடந்துச்சுன்னா வச்சுங்களேன், அவர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நிறுவனத்தில் அவரை மாற்றுவாங்க. வேற ஒரு நபர் வந்து அந்த இடத்துக்கு வைப்பாங்க. ஓகேங்களா? அந்த இடத்திற்கு வேற ஒரு நபரை வந்து தேர்ந்தெடுத்து அது அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, அறிமுகப்படுத்தி மனித வேலை மேலாண்மையை பற்றி ஒரு முகவராகவும் செயல்படக்கூடிய அளவு தான் இந்த சேஞ்சபிள் மேன் பவர் சொல்லலாம். ஓகேங்களா? நபரை வந்து சேஞ்ச் பண்ணினே இருப்பாங்க. ஒரு வேலை முடிஞ்சதுன்னா அடுத்த வேலை யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ட்ரெயின் பண்ணிவிட்டு அவங்க அடுத்த வேலைக்கு வந்து மூவ் பண்ணி விடுவாங்க. அதுதான் சேஞ்ச்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா என்ஷூர் ரிக்வயர்மெண்ட்னா மனித சக்தியினுடைய சரியான தேவையை உறுதி செய்தல். மனித சக்தியினுடைய சரியான தேவை என்னன்னா அதை நம்ம உறுதிப்படுத்தணும். எப்படின்னா, மனித வளத்தினுடைய முக்கியமான மூலமாக நிறுவனத்துடைய எந்த நேரத்திலும் பணியாளர்கள் பற்றாக்குறை அல்லது உபரி ஏற்படாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ மனித வளத்தில் வந்து அதிகமாக நபர்கள் இருப்பாங்க. அந்த நபர்களை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்போது என்ன பண்ணணும்னா அவங்களுக்கான ரெக்குவயர்மெண்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். இதை வந்து நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அடுத்தது நம்ம பிரீஃபாக படிக்கலாம். ரைட் மேன் ரைட் ஜாப், அதாவது சரியான வேலை சரியான நபரை தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்டேஷன் மீன்ஸ் திறன் மற்றும் அறிவை மேம்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ரைசல் செயல்திறனை மதிப்பிடுதல். அப்ரைசல்னா செயல்திறனை வந்து மதிப்பீடு செய்தல். காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அதாவது ஊக்கத்தொகை மற்றும் பரிசு தொகை வந்து போட்டியை வந்து மேம்படுத்துதல். அதாவது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் அண்ட் போனஸ் ஊக்கத்தொகை மற்றும் பரிசு தொகையை வந்து வழங்குதல். அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்
கமிட்மெண்ட், அதாவது பணியாளருடைய அர்ப்பணிப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, அவனுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலெக்டிவ், கூட்டு பிரதிநிதித்துவத்தை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அங்கே பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் நான் உங்களுக்கு மனித ரிக்குவயர்மெண்ட் வரைக்கும் நான் சொல்லியாச்சு. மேன் பவர் என்ன, ரிக்குவயர்மெண்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டு செலக்ட் ரைட் மேன் ஃபார் ரைட் ஜாப், இதை பற்றி நம்ம பார்க்கலாம். Human resource management ensure that right talent available for the right job so that no employee is either under qualified or over qualified. என்ன qualified and over qualifiedனா இப்போ சரியான வேலை சரியான தகுதி உடைய நபர்களை வந்து மனித வள மேலாண்மையில் உறுதிப்படுத்துவதால் நிறுவனத்தினுடைய குறைந்த தகுதி, குறைவான தகுதி, மிகுதியான தகுதி உடைய பணியாளர்கள் வந்து இல்லாத நிலை ஏற்படுகிறது. இப்போது ஒரு ஜாப்னு எடுத்துக்கிச்சிங்களேன், 10th 12th வரைக்கும் தான் எனக்கு இந்த கம்பெனியில் வந்து தேவை அப்படின்னு போகுது, அவங்கள மட்டும்தான் எடுப்பாங்க. அப்போது அதிகமாக வந்து படிச்சுட்டான், பிஇ படிச்சுட்டாங்க, இல்லை எம்டெக் படிச்சுட்டாங்க, எம்பிஏ படிச்சுட்டாங்க, பிபிஏ படிச்சுட்டாங்க, இந்த மாதிரி இருக்கும்போது வேணாங்க, ஏன்னா சிறிய அளவிலான வேலை தான் இது, நீங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ஒர்க்கை கொடுப்பாங்க. மேபி இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பிஹெச்டி முடிச்சுட்டு வந்தாவே என்ன பண்ணுறாங்க, ஒரு 10,000 ரூபாய்க்கான வேலையை வந்து அவங்க பார்த்துட்டு தாங்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வேலை வந்து குறைவாக இருக்குது, மனித வளம் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, மனித வளம் வந்து மேன் பவர் அதிகமாக இருக்குது, ஆனால் ஒர்க்கு வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. முன்னாடியெல்லாம் வந்து ஒர்க்கு இருந்தது, ஆனால் மேன் பவர் இல்லை, அதனால் எல்லாருக்குமே வந்து வேலை இருந்தது. இப்போது எல்லாருக்குமே வேலை இல்லை, அந்த நிலைமை தான் இந்த சூழ்நிலையில் தான் இருக்குது. ஓகேங்களா, அந்தளவுக்கு வேலை கிடையாது, மேன் பவர் அதிகமாக இருக்கிறதுனால குறைவான வேலை தான் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா தெரிஞ்சுன்னு அப்புறம் லைஃப்பில் வந்து எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு டு அப்டேட் த ஸ்கில் அண்ட் டெவலப்மெண்ட், இது ரொம்ப முக்கியமானதுங்க. நம்ம வந்து எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் சரி, இப்போது நீங்கள் 12th படிச்சுன்னு இருக்கீங்கன்னா அந்த 12th இருந்து நம்ம அடுத்தது என்ன போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்டேட் தெரிஞ்சு வச்சுருக்கணும். நம்முடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மூவ் பண்ணிட்டு போயினே இருக்கணும். ஏன்னா ஒரே இடத்துல இருக்கக்கூடாது, நம்ம வந்து ஆற்று மாதிரி, ஒரு ரிவர் மாதிரி நம்ம கடந்து போயினே இருக்கணும். ஓகேங்களா, அதாவது நீர்நிலைகளை வந்து நிரப்பி கொண்டே போகணும். நீர்நிலைகள்னா எதுக்குன்னா, நீர்நிலைகள்னா அந்த குளம் குட்டை இது எல்லாத்தையும் நிரப்பி போயினே இருக்கணும் நம்ம. ஏன்னா அது நம்மளுடைய ஸ்கில். நீர்நிலைகள், அதாவது குட்டை குளம், இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஸ்கில்னு சொல்லலாம். ஓகேங்களா, நம்ம ஸ்கில்லை வந்து அங்கங்கே டெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அடுத்த மூமெண்ட்டுக்கு என்ன, அடுத்த மூமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். நம்மளுடைய டார்கெட் என்ன, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான வழியை வந்து நம்ம மேற்கொள்ளணும். அதுதான் மேனேஜ்மெண்ட்டில் சொல்லுறாங்க. ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து இங்கே இருக்கும். மேனேஜ்மெண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் பிளேஸ் a significant role in the process of employee skill and development, skill and knowledge enhancements to enable to employees to remain up to date through training and development programs. அதாவது நம்முடைய திறமை அறிவு மேம்படுத்தக்கூடிய செயல்திறனை வந்து நிர்வாகத்தில் மனிதவள மேலாண்மையுடைய பங்கு முக்கியத்துவமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, அவங்க பயிற்சியும் வளர்ச்சி திட்டங்களையும் மூலமாக இன்று வரை இருக்கும் தொழில் சார்ந்த அறிவை வந்து பணியாளர்களுக்கு வழங்குகிறது. இது முக்கியமாக வந்து பணியாளர்களுக்கு என்ன பண்ணுறாங்க, வழங்குறாங்க. அடுத்தது டு அப்ரைஸ் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ். அப்போ பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். இப்போ பணியாளருடைய செயல்திறன் வந்து அங்கே மதிப்பீடு செய்வாங்க மேனேஜ்மெண்ட்டில். அப்போ மதிப்பீடு பண்ணும்போது என்ன, பர்ஃபார்மன்ஸ் வந்து என்ன ஆகுன்னா, எம்ப்ளாயுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அந்த மேனேஜ்மெண்ட் ரிசோர்ஸில் ஆக்டிவ் பூட்ஸ் இங்கே சொல்லப்பட்டிருக்காங்க பாருங்கள். ஆக்டிவ் பூட்ஸ் ஆஃப் குட் பர்ஃபார்மன்ஸ் ஆர் மோட்டிவேட் ஸ்லோ பர்ஃபார்மர். அதாவது ஒவ்வொரு பணியாளர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே ஊக்கமளிக்கவும் முடிகிறது.
அந்த இடத்துல மெதுவாக பணியாளர்களை வந்து ஊக்கப்படுத்துகிறாங்க. அப்போ தான் என்ன ஆகும்னா அந்த வேலையை வந்து சிறப்பாக செய்ய முடியும். ஓகேங்களா, அது ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. அடுத்ததாக இம்ப்ரூவ் காம்படேட்டிவ் அட்வான்டேஜஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காம்படேட்டிவ் அதிகமாகிடுச்சு வேர்ல்டில். நீயா நானா ஒரு இடத்துக்கு 1000 பேர் வந்து அப்ளை பண்ணுறான். கவர்மெண்ட் ஜாப்னு எடுக்கணும்னு வச்சிங்களேன், 1000 பேர் ஒரே ஒரு ஜாப் தான் இருக்கும், ஆனால் 1000 பேர் விண்ணப்பம் வரும். பார்த்துக்குங்க. அப்போ அந்த 1000 பேரில் ஒருத்தர் தான் வந்து செலக்ட் ஆகணும். அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது? அப்போ அந்த ஒருவர் எவ்வளோ வந்து கான்ஃபிடெண்ட்டாக அந்த காம்படேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி தகுதியான ஒரு நபராக இருப்பார். அதே மாதிரி தான் ஒரு சின்ன ஜாப் எடுத்தனா கூட ஒரு 10 பேர் இருக்கிற ஜாப், ஒரு கம்பெனியில் வந்து 10 பேர் தேவைன்னா 100 பேர் வருவாங்க, இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஆனால் அந்த 10 பேரை வந்து செலக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப பெரிய விஷயந்தான். ஏன்னா அந்த 10 பேர் வந்து ரொம்ப தகுதியான நபர்களாக இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸாம் வச்சு அப்புறம் அவங்கள இன்டர்வியூ பண்ணி அடுத்ததாக என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான், இந்த ப்ராசஸ் தான் காம்படேட்டிவ் வேர்ல்டில். ரொம்ப இந்த நம்ம இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நகர்த்தி போயினே இருக்கணும். ஓகேங்களா, பாசிட்டிவ் தாட்ஸோடு இருங்க, எம்ப்ளாய்மெண்ட்லுடைய பாசிட்டிவ் தாட்ஸோடு இருங்க. இந்த குளோபல் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் அண்ட் லெவல் த குட் பர்ஃபார்மர் கிரேட்டர் த பாசிபிலிட்டி ஆஃப் ஃபாஸ்ட் போஸ்ட் growth ஆஃப் த என்டர்பிரைசஸ். இந்த போட்டியான ஒரு சூழ்நிலையில் நிறுவனம் தகுதி வாய்ந்த மற்றும் போட்டி சூழலை எதிர்கொள்ளும் பணியாளர்களை கொண்டிருந்தால் மட்டுமே உலகளவிலே போட்டி சந்தையிலும் நன்மையை வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போது மார்க்கெட் ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா வச்சுங்களேன், மார்க்கெட் ஒர்க்கிங்னாவே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, மந்த்லி டார்கெட் இல்லை டே டார்கெட். அப்போ அந்த டே டார்கெட்டுன்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் ரொம்ப அவசரப்படுவீங்க, ஓடியாகணும், மற்றவங்க அந்த கன்சூமரை மீட் பண்ணணும், கஸ்டமரை மீட் பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணுவோம், என்னென்ன தேவையோ அவங்கள வந்து அந்த டே ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுவோம், ரொட்டீனாக ஓடினே இருக்கணும். அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணதுக்கு என்ன பண்ணணும், ஓடினே இருக்கணும். அப்போ உன்னுடைய எனர்ஜி லெவல், உன்னுடைய மைண்டு, உன்னுடைய மன வலிமை வந்து ரொம்ப உறுதியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஓட முடியும். போட நான் வந்து இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பின்வாங்கி போயினே இருக்க வேண்டியதுதான். அப்போ நம்மளால் முடியுன்ற ஒரு நம்பிக்கை அங்கே இருந்ததுன்னா அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணலாம். அதே தான் ஒரு கம்பெனியும் சரி, லைஃப்லேயும் சரி, ஒரு டார்கெட் இருந்து அது மூலிமா என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஓடினே இருக்கணும். அதை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஓடினே இருக்கணும். அச்சீவ் பண்ணிட்டா போதாது, அச்சீவ் பண்ணிட்டு பிறகு அதுக்கு வந்து அதுக்கு ரொம்ப பூஸ்ட் கொடுக்கணும். அது மூலிமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூஸ்ட் கொடுக்கணும். ஓகேங்களா, அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டு ப்ரொவைட் இன்சென்டிவ் அண்ட் போனஸ் டு பெஸ்ட் பர்ஃபார்மர். இப்போ வந்து அதிகமாக it is the role of human resource management of recognize the best performers and to provide them with bonus and incentives as the form of appropriations for their work. அதாவது these motivations can be either financial and non financial சொல்கிறாங்க. அதாவது பணியாளர்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்சென்டிவ் பெறுகிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அவனுடைய செயல்திறமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன ஊக்கப்படுத்தினே இருப்பாங்க. அப்போ சிறந்த பணியாளரை வந்து தேர்ந்தெடுத்து அவனுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அங்கீகரிப்பாங்க. ஒரு பாராட்டும், அந்த பணியில் ஒரு பாராட்டு, மேலூதியம், போனஸ் என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு ஊக்கத்தொகையாக வந்து கொடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணுன்னா அவனுடைய செயல்திறமை வந்து இன்னும் அதிகரிக்கும். நான் இன்றைக்கி போனஸ் வாங்கிட்டேன், எனக்கு வந்து இன்சென்டிவ் கிடச்சிருக்கு, அப்போ பரவாயில்ல, எனக்கு வந்து என்னை பாராட்டுறாங்க, நான் இன்னும் வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவன் வேகமாக வந்து அவன் செயல்படுவான். ஓகேங்களா, அடுத்ததான் டு டிட்டர்மைன் எம்ப்ளாயி கமிட்மெண்ட்.
Determine employee commitment. Commitmentனா human resource management determine the level of commitment of employees to their work either through interview or questionnaires. இப்போ த்ரூ ஒரு பணியாளர் வந்து அர்ப்பணிப்பை வந்து தீர்மானித்தல்னா மனிதவள மேலாண்மையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நேர்காணல் அல்லது வினா தொகுப்பு, அதாவது கொஷினரி அப்படின்னு சொல்லுவாங்க. வினா தொகுப்பு மூலயமாக ஒரு நபரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ அது தேர்ந்தெடுக்கும் போது அதிகப்படியான அர்ப்பணிப்பு நிலை நிறுவனத்தினுடைய வெற்றியை வந்து வழிவகை செய்கிறது. நிறுவனத்தினுடைய வெற்றியை வந்து வழிவகை செய்யக்கூடிய அளவில் எம்ப்ளாய்மெண்ட்டு ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் போதும். இது வரைக்கும் நீங்கள் படித்தா போதும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இதுலேருந்து 5 பாயிண்ட்ஸ் வந்து கேட்பாங்க எக்ஸாமில். ஸோ நீங்கள் 5 பாயிண்ட்ஸ் எது உங்களுக்கு முக்கியமாக உங்களுக்கு நல்லா படிக்கணும்னு தோணுதோ அதை நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க. 5 பாயிண்ட்ஸு, எனி 5 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? Thank you. The importance.